எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்படி போய்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இனி நீ கேட்டுட்டு இல்லை என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் இப்போ வரைக்கும் பரவாயில்ல. ஒரு 2000 பாயிண்ட் என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆனாலும் பாருங்க, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய மார்க்கெட்டை அடுத்த வாரத்தில் பெருசாக கேப் அப் பண்ண போகுதா அல்லது கேப் டவுன் பண்ண போகுதா அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு, இவங்க மார்க்கெட்டை ஒரே சைடு கொண்டு போகிற மாதிரி தெரில. ஃபுல் ஏற்றமும் இல்லை, ஃபுல் இறக்கமும் இல்லை. ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறதுனால மார்க்கெட் மேலே இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் இன்னும் ஒரு 2000 பாயிண்ட் எல்லாம் மேலே கொண்டு வரக்கூடிய சக்தி அவங்க கையில் இருக்குது. அவங்க ஒரே ஒரு அறிவிப்பு தான் வெளியிடணும். அடுத்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த நாளில் என்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு இன்னொரு முறை ராக்கெட் என்பதை நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி பேச போகிறோம். அதாவது இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பல கம்பெனியினுடைய லாபம் என்பது அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே ஏறி இருக்கு. ஆனால் அந்த பங்குகளினுடைய விலைகள் எங்காவது கீழே கிடக்குதா அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு? ஒருவேளை அது மாதிரியான பங்குகள் ஒருவேளை கீழே கடந்ததுன்னா எங்காவது எதிர்காலத்தில் இது மேலே வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு பார்ப்பாங்க. ஏன்னா உள்ளே போய் லாக் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த குவார்ட்டர்லியில் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட் இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்திருக்கக்கூடிய மார்ச் 2026 போன குவார்ட்டர் போன வருஷம் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கல 175 கோடி 269 கோடி கொடுத்துட்டு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் 320 கோடி. உடனே நிறைய பேர் ஆசையங்காது இந்த பங்கு இது கீழே விழுந்து கிடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு போவாங்க. ஆனால் அது என்ன ஆகி கிடக்குது? இருக்கிறதுலே ஹையில் கிடக்குது. அட பாவிங்களா அப்படின்ற மாதிரி மனசு உடனே சோகமாயிரும். சரி, நீ என்ன பண்ணுறது? அடுத்தது இந்த எஸ் பேங்க் போன்ற பங்குகள்லாம் ஒரு ஜப்பான்காரர் வாங்கி வச்சிருக்கார். அவர்லாம் தப்பிச்சிருவாரா? இங்கே பாருங்கள், இந்த எஸ் பேங்க்கினுடைய ரிசல்ட் இதுக்கு முன்னாடி போன வருஷத்துலையும் சரி போன குவார்ட்டர்லையும் சரி அது பண்ணியிருக்கக்கூடிய லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாக 1082 கோடி அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வருஷத்தினுடைய உச்சம் 24 ரூபாய், இங்கிருந்து ஒரு 20% என்பது தள்ளி இருக்கு. அதே மாதிரி கீழே 17 ரூபாய் என்பது ஒரு 3 ரூபாய் தள்ளி இருக்கு. அப்போ இது லாபம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் அந்த ஜப்பான்காரங்கெல்லாம் சமீபத்தில் முதலீடு பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சைலண்ட்டாக பில்ட் ஆகலான்னு நினைக்கிறியா பாடி சோடா அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னா கடும் சரிவு. ஆனால் சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் 550 ரூபாயிலிருந்து இப்போ 650 ரூபாய்ன்னு வந்திருக்கு. இனி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுமா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பங்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே சமயத்தில் 531 கோடி, போன குவார்ட்டரில் கூட 644 கோடி, இப்போ 751 கோடின்னு பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கான். ஆனால் எல்லாத்துக்காண்ட்லேயும் மண்ணை தூவிட்டு சைலண்ட்டாக பில்ட் ஆகலான்னு நினைக்கிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு 550 650 என்பது மேல் நோக்கி வந்திருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நம்ம லாங் டேர்மில் எடுத்தால் தான் பெனிஃபிட். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னுடைய ரிட்டர்னுமே கூட எப்போ ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்னா லாங் டேர்மில் வச்சிருக்கிறது அப்படின்ற பொழுது தான். இந்த சூழ்நிலையில் இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவனுக்கு கீழே தான் உளுந்து கிடக்கிறான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு பங்குகள் கொஞ்சம் பிரபலமான பங்குகள் தான் கீழே உளுந்து கிடக்கிறானுங்க. அதுக்குன்னு கீழே உளுந்த இடத்துக்குலே இல்லை, ஆல்ரெடி 10-20% ஏறி வந்துட்டானுங்க தான். ஆனால் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை போய் எட்டி பிடிப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் சீசனில் போன வருஷம் 385 கோடி இதே பீரியடில், ஆனால் இப்போ 624 கோடி லாபம் அப்படின்னு லாபத்தை அதிகப்படுத்த பங்குகளாக இருக்குது. இப்போ இன்னொரு பங்கினுடைய பெயர் சொல்கிறேன் பாருங்கள், டிசிஎஸ். அதை கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். முதல்லையே அவங்ககிட்ட ஃபாஸ்ட் என்பது கிடையாது. மற்ற பங்குகளுக்கு மாதிரி ஸ்வங்கின்னு மேலே போன பங்கினுடைய விலை டிசிஎஸ் கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட ஒரு பெருமை இருந்தது, ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் அது ஃபெயில் ஆகாத ஸ்டாக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை என்பதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி இந்த ஐடி துறை எத்தனை பிரச்சனையில் வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த 2K ரிலேட்டடான ஒரு
ப்ராப்ளம் இருந்தது. அந்த Y2K ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் பல்வேறு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவோ அல்லது வெப் அப்ளிகேஷனாகவோ மாற்றலைன்னா ஃபீல்டை விட்டே வெளியே போகிற நிலமை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. சரி, அதையும் தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் தான் அதிகமான ப்ராஜெக்டுகளுக்கு பணம் கொடுக்குறவன். புது புது ப்ராஜெக்டுகளுக்கு அவன் மூலியமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய ப்ராடக்ட்டுகளை, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை அவங்க தான் வாங்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு எங்களுடைய நாட்டிலே பல பிரச்சனையாக இருக்குது, அதனால் வட்டி விகிதத்தை ஏற்றி விட்டாங்க. அதனால் ஐடி கம்பெனிகள் அடி வாங்கி கிடந்தது. இப்போ கடைசியாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக, ஆந்த்ரோபிக் ஏஐ மூலியமாகலாம் அடி வாங்கிட்டு இப்போ அது என்ன நிலமையில் கிடக்குதுன்னா 1 இயர் லோவில் இந்த டிசிஎஸ் அப்படின்ற பங்கு கிடக்கு. இவனும் வந்து கரெக்டாக லோலாம் கிடையாது. அவனுமே வந்து சமீபத்தில் ஒரு 10% பக்கம் ஏறிட்டான். அதனுடைய லோவெல்லாம் 2300 இருந்தது, இப்போ 2600 இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு ரொம்ப ஷாக்கிங்காக போன குவார்ட்டர்லி விடவும் போன வருஷத்தினுடைய குவார்ட்டர்லி விடவும் அதிகமான லாபம் 13,784 கோடி லாபம்னு தான் கொடுத்துருக்கான். ஆனால் இன்னும் மார்க்கெட்லாம் ஏற்றி விடல. தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள். ஆனால் ரிசல்ட் வந்து ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக இந்த பங்குகள். ஸோ காசு இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் இந்த மாதிரி ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரியெல்லாம் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு கும்பா குட்டிக அவங்களுடைய ரிசல்ட் சீசனில் ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து கீழே இருந்தாலும் அவங்க ரொம்ப யோசித்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் போடுறாங்க, ஆனால் உனக்கு வருமானம் வீக் ஆயிருச்சேப்பா அப்படின்ற மாதிரி, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுடா அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சினுடைய சார்ட்டு பார்க்கும்போதெல்லாம் அவன் சூப்பரான ஒரு நிலைமையில தான் இருக்கான். 2600லேருந்து 2800 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது வெளியிட்டிருக்கக்கூடிய Q4 ரிசல்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே நேரத்தில் 639 கோடி அப்போவே பண்ணியிருக்கான். அப்புறம் போன குவார்ட்டரில் 770 கோடி வரைக்கும்லாம் லாபம் வந்திருக்கு. இப்போ என்னடான்னா வெறும் 623 கோடி அப்படின்ற மாதிரி தான் லாபத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பங்குகளினுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரொம்ப சுமாராக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஐசிசி லொம்பார்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்மளுடைய திடீர்னு மணி ஓசையை அடித்து விட்டது, என்ன பேசுனேனே தெரியாமல் போயிடுச்சு. அதாவது நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் போட முடியுது இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பணத்துக்கு, அது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே போட்டாலும் சரி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் போட்டாலும் சரி, நம்ம போட்ட பணத்துக்கு ரிஸ்க் என்பது கவர் ஆகவே ஆகாது. மேபி அந்த புட் ஆப்ஷன் கீது எடுத்து வச்சு வண்டி ஓட்டலாம். அதுவும் பெரிய அளவில் பணம் போட்டு வச்சவங்க தான் சரி கொஞ்சோண்டு பணம் போனாலும் பரவாயில்லன்னு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு வண்டி ஓட்ட முடியும். சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐசிசி லொம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஷேரினுடைய விலை பார்த்தீங்கன்னா அவன் பழைய ஹையெல்லாம் வரல, அந்த அளவுக்குலாம் ஏறி வரல. பட் இருந்தாலும் கன்சிடரபுளாக கீழேருந்து ஓரளவுக்கு ஏறி பாதி தூரம் கடந்து வந்துட்டான். இப்போ இந்த கம்பெனியினுடைய தகவல்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமே 510 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 659 கோடின்னு போன குவார்ட்டரில் லாபம் பண்ணியிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால், கழுது தேஞ்சு கட்டெருமான கதையாக 820 கோடி, 659 கோடி, 547 கோடின்னு குறைவாக தான் வருமானம் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இன்னும் ஒரு கும்பா குட்டியாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஷேர் லிஸ்ட் ஆனப்போலாம் வந்து நல்ல ஒரு ஹைப்பாக இருந்தது. இவர் பெரியவருங்க, பெரிய அப்படிங்க இப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் நல்லா ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குக்கு. அப்போ என்ன ஆயிருக்கணும், இவங்க ஹைப் பண்ண அளவுக்கு இந்த ஜியோ ஃபினான்ஸ் என்பது தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்திருக்கணும். பெரிய அவன் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஒரு முறை ஏறி காமிச்சான், 2 முறை ஏறி காமிச்சான். இதே லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 220 ரூபா ரேஞ்சிலேருந்து ஏறியெல்லாம் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் இன்னும் பெருசாக ஏறல, கீழே தான் இருக்கான். அதில் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்க பல பேர் இதனுடைய ரிசல்ட் சீசனில் எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கும்பா குட்டி மாதிரி வந்திருக்கு. அதாவது 316 கோடி போன வருஷமே இதே சமயத்தில் லாபம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து அதை விடவும் அதிகமான டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வெறும் 272 கோடி தான் வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் சரி, லாபம் இல்லைனாலும் சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த தகவல் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கை ஒரு குஜால் குட்டியாக மேலே தள்ளி கொண்டு வருமா அல்லது இன்னுமே கும்பாகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ 2 விதமான ரிசல்ட்டுகள், ஒன்று ராக்கெட் மாதிரி சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கான், ஆனால் பல பங்குகள் இன்னும் பழைய ஹையை வந்து தொடாமல் இருக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி கும்பாக்குட்டி மாதிரி தான் ரிசல்ட்ஸேவும் சுமாராக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சில பங்குகள் இந்த வருஷத்தில் எப்படி நகரப் போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு நண்பர் அந்த ஹோர்முஸ் நீரினை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரத்த பூமிங்க, அது ரத்த பூமி, அதை ஏன் நீங்கள் போய் நேரில் பார்க்கணும்? யாரையாவது அங்கே போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு வரலான்னு பார்க்குறீங்களா? டேய், நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கோம், உங்கள் சண்டையில் இந்தியா வரைக்கும் பிரச்சனையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம அங்கே போய் யார்ட்டையும் பேச முடியாது. அவன் முதல்ல சுட்டுட்டு தான் அப்புறம் பேசுவான் நீங்கள் யாருங்க அப்படின்ட்டு. அதில் பாருங்கள் நண்பர்களே, பல்வேறு பங்குகள் கீழே இறங்கிட்டு இன்னும் ஃபுல் கம்பேக் என்பது கொடுக்கல. பாதி தூரம் ஏறி இருக்கான், மீதி இடத்த பெண்டிங்கில் வச்சுருக்கானு. ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி பல பேர் வெயிட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பிபி ஃபின்டெக் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய கம்பெனி தான் அவனுடைய செக்டரில். அப்படி இருக்கக்கூடிய பங்கு 1300லேருந்து 1600ன்னு ஏறி வந்தாலும் அவனுடைய கம்பேக் என்பது இன்னும் போன வருஷமோ அல்லது அதுக்கு முந்தின 2024 ஹையோ இன்னும் வந்து சேரல. இவங்கெல்லாம் இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. இந்த V2 ரீட்டைல் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் அதே மாதிரி தான். அவன்லாம் ஓரளவுக்கு கம்பேக் அவனுக்கு கம்பேக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி 20-30 ரூபாய்க்கு எடுத்தவங்க 200 ரூபாயில் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது மிக முக்கியமான இடம். 200 days மூவிங் ஆவரேஜில் அவன் பாட்டுக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த பக்கம் நீ போவான்னு தெரில, சிங்கப்பாதையா பூப்பாதையான்னு தெரில. ஆனால் இந்த பங்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 36.67% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் நொண்டி மேலே ஓடிட்டான்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவன் கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன், அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் எஃப்ஐஎஸ் எல்லாம் பெருசாக கையில் வச்சுருக்கல, ரீட்டைலர்ஸ் தான் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த V2 ரீட்டைல் அப்படின்ற பங்கு என்ன செய்ய போகிறது? சில பேர் ரிஸ்க் எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியான ரிஸ்க்காக இருக்கணும், ரிட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடுவாங்க. எப்படிங்க அந்த மாதிரிலாம் இருக்குது? இப்போ இந்த V2 ரீட்டைல் என்பதெல்லாம் ஒரு காலத்தில் ஏறி வந்துடுச்சு. அப்போவும் சேம் ரிஸ்க்கு தான். அப்போவும் போட்ட பணம் 0 போயிடுமோ இல்லையோ அப்படின்ற ஒரு ரிஸ்க்கு. இப்போவுமே அதே தான். இப்போவும் அதனுடைய விலை வேணால் ஏறி இருக்கலாம். அப்போ அதிகமான ஒரே அமௌண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. அப்போ குவான்டிட்டி ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு, இப்போ குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் ரிஸ்கில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்போ லோ ரிஸ்க்காக இருந்தது, இப்போ ஹை ரிஸ்க்குன்னு ஏதாவது இருக்கா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு வந்துட்டாவே அது ரிஸ்க்கு தான். அவன் வந்து திரும்பி தன்னுடைய பழைய ஹையை ஒரு கம்பேக் கொடுத்துட்டான்னா நம்மளுடைய ரிஸ்க் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டு மாறிடும். ஆனால் அவன் திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்காம அவன் பாட்டுக்கு கும்பாக்குட்டி மாதிரி கீழே போயிட்டான்னா போட்ட பணமெல்லாம் ரிஸ்க்குன்ட்டு போக வேண்டியதுதான். ஒரு நண்பர் சொல்கிறாரு, திரும்ப 2 வருஷமாக என் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குதுன்னா ப்ராஃபிட் கொடுத்துட்றான், அப்புறம் லாஸ் ஆயிடுறான், அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துட்றான், அப்புறம் லாஸ் ஆயிடுறான். இதே தான் திரும்ப கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்லைடில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்ம்னு போனாலும் நம்மளுக்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. அதை அடுத்த விஷயம் பேசுவோம். இந்த சமயத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கம்பேக் கொடுக்காம ஓரளவுக்கு டீசெண்டாக பவுன்ஸ் பேக் ஆன பங்குகள் ஏதாவது இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பங்குகள் நம்மளுடைய அக்கௌண்ட்டுகளில் நிறைய பேர் வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்க ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்கள், அது சமீபத்தில் வந்து ஒரு 2025 லோன்லேயே வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் லேசாக மேல் நோக்கி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கான். 900லேருந்து 1127ன்னு போயிருக்கான். அப்போ இதை பார்க்கும்போது பல பேர்த்துக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வரும்னா, சரி கம்ப்ளீட்டாக அவன் திரும்பி வரலினாலும் ஒரு டீசெண்டான பவுன்ஸ் பேக்காவது கொடுத்தானே அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதில் இன்னும் அந்த மாதிரி சிறிய அளவு கூட கம்பேக் கொடுக்காத பல பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் என்பதெல்லாமே வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் வர வேண்டிய பங்கு. அவன் இங்கே சமீபத்தில் கடந்த 8 மாதத்தில் எங்காவது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கானா? ஏன் இப்படி உசுரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இதுலேயும் அதிகமாக பணம் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா நம்ம பப்ளிக் ரீட்டைலில் அதிகமாக போட்டிருக்காங்க.
எஃப்ஐஎஸோடு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது தான் கீழே 21% போட்டிருக்காங்க. ஸோ கம்பேக் கொடுத்த பங்குகளும் சிலது இருக்குது. ஓரளவுக்கு அது டீசெண்டான பவுன்ஸ் பேக் ஆன பங்குகளும் இருக்குது. கொஞ்சம் கூட ஏறாமையாக கோந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில பங்குகளும் இருக்குது. அடடா நண்பர்களே, இந்த நண்பர் சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, பூமாதேவி வாயை பழக்க போகிறா, நீங்கள் எல்லாம் உள்ளே போகிறீங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி இந்த போர் நிற்க மாட்டேங்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வார் இப்போதைக்கு அவருடைய எண்ணம், அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, வார்லாம் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரில. அதுலேயும் குறிப்பாக 22 to 24 ஏப்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள் இருக்குதுன்னு வச்சுங்க, ரத்த ஆறே ஓட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போதைக்கு ஒரு 3000லேருந்து 5000 மக்கள் இறந்துருப்பாங்க இந்த போரில். அது நம்மளுக்கு சரியாக கணக்கு தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எண்ணிக்கை 25,000 போய் தொட்டாலும் ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பசங்களும் மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நான் அடைச்சி வைப்பேன்றான். அப்போ நீ அடைச்சி வச்சில, அப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டதை அடைச்சி வச்சிருவேன் அப்படின்னு அவன் அடைச்சி வச்சிருவேன். ஐயோ கடவுளே. அதான் ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், மெமி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னால் ஒரு பொருளை ஓப்பன் செய்ய முடியவில்லை என்றால் வெளியிருந்து அதை திறக்கவே முடியாதபடி பூட்டிவிடு அப்படின்ற மாதிரி ஒரு மெமி ட்ரம்ப் அவரில் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நண்பர்களே அந்த பாயிண்ட். அதாவது நம்ம நாட்டில் உலகத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு உண்மையான கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் 1 கோடி சேர்த்துறோம், அதுக்கப்புறம் அது பெருசாக பணம் வளரட்டும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் போகிறோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. எது இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஏன்னா லாங் டேர்மில் கேரண்டி இல்லை. நீங்கள் 1 கோடி போட்டுட்டீங்க, 3 கோடி இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர், பெரிய போர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு 3 கோடியிலிருந்து ஒரு 2 கோடியோ அல்லது 1 கோடியோ கொண்டு வந்துட்டான்னா அதில் வேறு நீங்கள் சரி 2 கோடியாகவே குறையட்டும், 3 கோடியிலேருந்து 2 கோடி குறையுதுன்னா அப்போ உங்களுக்கு 1 கோடி லாபம். எங்கேயாவது விற்க போகையில் உங்களுக்கு ஒரு 15% டேக்ஸு அல்லது அப்போ அந்த சமயத்தில் ஏதாவது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 25% டேக்ஸ்ட்டானுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இல்லை, ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நம்ம பணத்தை போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு 1 கோடி என்பது வீடு வாங்கறதுக்கு வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்களா 2020லேருந்து 2023 பல மியூச்சுவல் ஃபண்டுகள் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். 1 லட்சத்தை 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்லாம் பண்ணி விட்டான். அப்போ அந்த மாதிரி என்றைக்கையாவது ஒரு நாள் இடையிலேயே 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்கணுன்ட்டு வர்றோம், இடையிலேயே நல்ல ஒரு லாபம் வந்ததுன்னா டக்குன்னு கொஞ்சம் வித்தரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கலை. ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் கேரண்டி கொடுங்கன்னு கேட்டால் இல்லைங்க, நேராக ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போங்க, அங்கே எஃப்டியில் தாங்க கேரண்டின்றது இருக்குது, அதுவும் ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி நண்பர்களே, ஏதாவது பங்குகள் பெருசாக கீழே விழுந்துருச்சுன்னா, கும்பா கூட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம ரீட்டைல் மக்கள் தான் போய் அதிகமாக எடுப்பாங்க. அதில் ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ்இன் பேங்க் அப்படின்ற பங்கு கடந்த 2 வருடமாகவே கீழேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரீசன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஆனால் இவன் இந்த ப்ரைஸை இப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ரீட்டைல் மக்களினுடைய கையிருப்பு என்பது தான் அதிகமாக எடுக்கிறக்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி இவன் பேட் நியூஸை பூரா அக்செப்ட் பண்ணுற சமயத்தில் வேறு பங்குகள்லாம் எத்தனையோ பேர் 40% 60%லாம் ஏறியிருப்பான். ஆனால் நம்ம ஆளுக்கு அப்படியே இது கூடயே ஒட்டி உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. இவனும் 1 வருஷமாக பேட் நியூஸை அப்சர்வ் பண்ணுற அப்படின்ற ஒரு பேரில் அப்படியே கீழேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு இந்த IIFL கேபிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு, அதில் பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் அதிகமாக இருக்கிறது 47% நம்ம பப்ளிக் தான். அந்த பங்கு தற்போதைக்கு சமீபத்தினுடைய லோவில் விழுந்துட்டு ஒரு 225லேருந்து 313 வரைக்கும் வந்திருக்கான். ஸோ ரீட்டைல் பீப்புள் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் சுமாரான வேலை தான் சமீபத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்குது. அட கடவுளே, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பருக்கு இப்போ தான் லாபம் என்பது வர ஆரம்பிச்சிருக்கு. இவருக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் மார்க்கெட் ஏறினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக லாபம், இவருக்கும் ஈக்விட்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் லாபம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் பாருங்கள், அவருக்கு கெட்ட நேரம். நம்ம யாருமே வேணும்னு போய் நஷ்டம் பண்ணுறதில்ல, எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் இப்படி இவர் 3லையுமே பணம் போட்டிருக்காரு போல், ஈக்விட்டி டைரெக்டாக, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் பணம் போட்டிருப்பார் போல். இப்படி இதிலெல்லாம் பணம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு 1,50,000 ரூபா ஒரே நாளில் கமாடிட்டி மார்க்கெட்டில் போயிடுச்சு.
என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் இல்லைங்க நண்பா, அப்பப்போ நம்ம எல்லாருமே போய் என்னத்தையாவது ஒன்று ட்ரை பண்ணுறோம். நம்ம எதுவும் வந்து பணத்தை தொலைக்கணும்னு நினைக்கல, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு தான் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஆகிடுது. என்ன நீங்கள் வந்து ஒரு 17,000 நஷ்டம் அல்லது ஒரு 1,700 நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கூட சரி, அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு என்பது இல்லை. ஆனால் இப்படி 1.25 லட்சம் அப்படின்றது வந்து யாராக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டு தான். அதனால் நண்பர்களே, உங்களுக்கு 50 வயது பக்கத்தில் வந்துடுச்சா, உங்களுக்கு வந்து சேஃப்டி தான் முதல்ல இருக்கணும். உங்களுக்கு வந்து போட்ட பணத்துக்கு 1 கோடி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு வெறும் 3,000 ரூபா வருமானம் தான் வருது அப்படின்னாலும் வந்துட்டு போகுது, ஒன்றும் தப்பு கிடையாது. பெரிய எஃபிஷியன்சி கொண்டு வரோம், ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கொண்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த கேபிட்டலை தொலைச்சிடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், 50 வயசுக்கு மேலே 1 கோடி இருக்குது அப்படின்னா அந்த பணம் வளராட்டி கூட பரவாயில்ல, கேபிட்டல் அப்படியே இருக்குது. அதுலேருந்து மாதம் 10,000 ரூபா எடுத்து செலவு பண்ணால் கூட நம்மளுக்கு காலத்துக்கு வந்து தான் சேரும். அதுவே பேங்க் எஃப்டியில் இந்த 1 கோடி போட்டு வச்சுக்கிட்டு மாதம் 10,000 ரூபா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் வட்டியே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு பக்கம் வந்துடும். கடைசியாக இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்ன நண்பர்களே, ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டையெல்லாம் போனது ஓரளவுக்கு பணம் சம்பாரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் அவனை ரிஜெக்ட் பண்ணி கீழே 2 முறை தள்ளி விட்டுட்டாங்க. இந்த 3வது முறை அவன் லேஸ் வாக்கில் 100 ரூபாயிலிருந்து 137 ரூபாய்ன்னு கிட்டத்தட்ட 30-40% ஏறி வந்துட்டான். இனி இந்த மார்க்கெட் இவனை அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை மறுபடியும் இவனை ரிஜெக்ட் பண்ணி கீழே அனுப்புதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் நம்ம கார்ப்பரேட் கம்பெனியும் பெருசாக நம்மளை கைவிடலை. எல்லாரும் ராக்கெட் மாதிரி லாபம் கொடுத்துருக்கானுங்க. ஆனாலும் சில பங்குகள் இன்னும் கீழே தான் கிடக்குது. அவங்கெல்லாம் இனி எதிர்காலத்தில் என்ன ஆவாங்க அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். நாளை நாம் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.